ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி நான் ரெசிபி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மீல் மேக்கர் வச்சு நம்ம வந்து பிரியாணியில் நம்ம வந்து சேர்த்து செய்வோம். அல்லது நிறையா குருமா கிரேவி ரெசிபிஸ்லாம் நிறையா பண்ணியிருப்பீங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு மசாலா ரெசிபிங்க. இது வந்து நம்ம சாதம் எல்லாம் வெரைட்டி ரைஸோட சப்பாத்தி, இட்லி, தோசை எதோட வேணால் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நல்லா மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு தண்ணியை நல்லா ஒரு கொதிக்க விட்டுட்டு நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வடித்த பிறகு நல்லா ஆறின பிறகு நல்லா தண்ணியெல்லாம் புழிச்சு எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை அதுக்கு பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி ஒரு துண்டு எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 10 பூண்டு பற்கள் போல் சேர்த்துக்கலாம். நல்லா ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மிளகு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, முந்திரி பருப்பு ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். திருவின தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு திருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க. இதுதான் இதுக்கு மெயின் மசாலாவே. ஸோ தண்ணி ஊற்றி இது பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க. ரொம்ப சீக்கிரத்தில் ரொம்ப சிம்பிள் நம்ம இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த ரெசிபி பண்ணிடலாம். ஆயில் சேர்த்தாச்சு. நல்லெண்ணெய் அது கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு வெள்ளை உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க. காய்ந்த மிளகாய் வச்சு காரம் கூட வேணும்னா நம்ம கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 3 தக்காளி மட்டும் நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருக்குங்க. குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுறேன் குழம்பு மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம மில் மேக்கர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு தண்ணியில் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. ஸோ அந்த மில் மேக்கர் இதிலே சேர்த்து விட்டு நல்லா வந்து பரட்டி விட்டுக்கோங்க. உப்பு காரம் இதெல்லாம் வேணும்னா நம்ம செக் பண்ணிவிட்டு எது வேணால் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து பரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக அந்த ரெசிபி வந்து பண்ணிடலாங்க. ரொம்ப டக்குன்னு குயிக்காக பண்ணிடலாம். எல்லா ரைஸும் நம்ம வெஜிடபிள் ரைஸ் அல்லது சாம்பார், ரசம் இதோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதையும் வந்து இதிலே சேர்த்துக்கலாம். ரொம்ப டக்குன்னு நீங்கள் சிம்பிளாக இது வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக மேலே எண்ணெய் மட்டும் கொஞ்சமாக விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக அந்த மீல் மேக்கர் மசாலா வந்து தயாராகிடுங்க. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு அழகாக அந்த ரெசிபி வந்து பண்ணிடலாம். இது வந்து நம்ம நல்ல ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை எல்லா வெரைட்டி ரைஸ் சப்பாத்தி, இட்லி, தோசை அல்லது ரசம், தயிர் சாதம் இதோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு மீல் மேக்கரில். இதுக்கு பிறகு நம்ம மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் தூவி இறக்கிட்டோன்னு சொன்னால் சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் மீல் மேக்கர் மசாலா வந்து தயாராகிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளான அந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ், ஹெல்த்தியான ரெசிபிஸ், வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே செய்கிற ரெசிபிஸ் தான் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல். நெக்ஸ்ட் ஒரு நல்ல சிம்பிளான ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு நான் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.